ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இப்போது நீ எதிர்பார்த்த அனைத்தையும் இந்த முருகன் உன் கைகளில் கொடுக்கணுன்ற முடிவு எடுத்துட்டு தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். நீயே சற்றும் எதிர்பாராத நேரத்தில் எப்படி மின்னல் ஒரு நொடி வந்து வெட்டிட்டு போகுமோ, அப்படி அந்த மின்னல் அடிக்கும் ஒரு நொடி பொழுதில் உன் வாழ்க்கையில் நீயே எதிர்பாராத பல அதிரடி மாற்றங்களை நான் நிகழ்த்த போகிறேன். ஆமியன் செல்வமே, இதுவரைக்கும் நடக்கும்னு நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் போது நடக்காத விஷயங்கள் அனைத்தும் இப்போது நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் சிறப்பாக அழகாக நடந்து முடியும். சரியான வேலை கிடைக்காம, சரியான வருமானம் இல்லாம, வாழ்க்கையில கஷ்டத்தோடும் அவதிப்பட்டுக்கிட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு உன் மன வலிகளையும் வேதனையும் போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரப்போறேன். என்ன செய்யறதுன்னு தெரியாம தானே தீயில போட்ட புழு மாதிரி நீ துடிச்சுக்கிட்டு இருக்க. என் அன்பு செல்லமே, உன் வாழ்க்கையில் நீ எதை செய்யணும், எப்படி செய்யணுன்றதை உனக்கு புரிய வைப்பதற்காகவும் நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் ஒப்படைப்பதற்குமாகவே இந்த முருகன் இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். இப்போது இருக்கும் உன் நிலைமை தற்காலிகமானதுதான். கூடிய சீக்கிரம் இந்த நிலைமையை மாற்றி அமைச்சு உன்னுடைய அதிதீவிர முயற்சிக்கும் நம்பிக்கைக்கும் ஏற்றார் போல உனக்கான வாழ்க்கையை அழகாக அமைச்சு கொடுத்துறேன் செல்வமே. கூடிய சீக்கிரம் உனக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் வந்து சேரும். சரியான வேலை அமைஞ்சு உன்னுடைய செல்வாக்கு உயரப்போகுது. உன் நீண்ட நாள் கனவுகள் அனைத்தையும் நனவாக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி தரப்போறேன். நீ சரியான பாதையில தான் போய்கிட்டு இருக்க. உனக்கு ஏன் மேலையும் உன் வாழ்க்கை மீதும் எந்த சந்தேகமும் வேண்டாம். நீ கேட்டது கிடைக்குமோ கிடைக்காதோன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாயல்லவா, அதை நல்லபடியாக உனக்கு கிடைக்க செய்கிறேன். நீ எடுக்கும் முடிவுகள் அனைத்தையும் உனக்கு சாதகமாக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் நான் நடத்தி தரேன். நீ எப்போதும் மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத. நம்பிக்கை என்பது ஆணித்தரமாக பெரிய ஆழமான நங்கூரம் போல உறுதியாக இருக்கணும். எந்த அளவுக்கு நீ என் மேலே நம்பிக்கை வைக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்வில் துன்பங்கள் இல்லாத இன்பமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும். உன் கவலைகள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்பிக்கையை ஆழ் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோ. நிச்சயம் நீ நல்லபடியாக சிறப்பாக செல்வ செழிப்போடு சந்தோஷமாய் வாழும்படி இந்த முருகன் நான் செய்வேனேன் செல்வமே. நீ அனுபவிக்கும் துன்பங்கள் 100%, அதில் 90% உன்னுடைய உண்மையான பக்தியின் காரணமாக தடுக்கப்பட்டு வெறும் 10% துன்பத்தை மட்டுமே நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கன்றத நீ மறந்துட வேண்டாமேன் செல்வமே. ஆழ்ந்த பக்தியோடும் நம்பிக்கையோடும் என்னை வணங்கும் உனக்காகவே உன் தலைவிதியை நான் மாற்றி எழுதுறேன். நான் உனக்கு துணையாக உன் கூடவே இருக்கேன்றத நீ ஒருபோதும் மறக்க வேண்டாம். உன் கர்ம வினைகள் அனைத்தும் மின்னல் போல மிக வேகமாகவே உன் வாழ்க்கையை விட்டு குறைஞ்சு மறைஞ்சு போக போகுது. உனக்கே தெரியாம, உன் கண்களுக்கே தெரியாம உன் வாழ்க்கையை மிக அழகான ஒளிமயமான எதிர்காலமாக நான் மாற்றி தரப்போகிறேன். நீ செய்ய வேண்டிய ஒரே விஷயம் நம்பிக்கையோடு பொறுமையாக இருப்பதுதான். கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான செல்வ வளத்தை பெருக்கி உன் மன நிம்மதியை உருவாக்கி உடல் ஆரோக்கியமும் குடும்ப ஒற்றுமையும் மேம்படும்படி செய்வேன். எல்லாம் வல்ல முருகன் உனக்காக எல்லா செல்வங்களையும் தர தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு உன் வீட்டில் நல்ல நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடக்கும். ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் அமைதியும் பெருக போகுது. தனமும் தானியமும் அனைத்து செல்வங்களும் வந்து சேர்ந்து பண வரவும் அதிகரிக்குமேன் செல்வமே. எதிர்மறை எண்ணங்களின் வெளிப்பாடுதான் உடல் நோயும் மனநோயும். நீயாகவே உன் மனசில் அதை இதையும் யோசிக்கிற, கவலைப்படுற, பயப்படுற, வருத்தப்படுற. அப்புறம் எப்படி உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், மனசு தைரியமாக இருக்கும்? முதல்ல தேவையில்லாத மனக்குழப்பங்களையும் அச்சத்தையும் எதிர்மறை சிந்தனைகளையும் நிறுத்திட்டு நேர்மறையான எண்ணங்களை உன் மனசுக்குள்ளே செலுத்து. எப்போதும் எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குது. என் அப்பன் முருகன் என்னை பாதுகாப்பார், என் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுப்பார்னு நம்பு. என் மேலே நீ வச்சிருக்க அசைக்க முடியாத பக்திக்கு ஏற்றார் போல உன் வாழ்க்கையை நான் அழகாக்கி தரேன். எல்லா கர்ம வினைகளிலிருந்தும் உன்னை காத்து நீ விரும்பிய வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக சிறப்பாக ஆக்கி தருவேன். எப்போதும் நீ நல்ல எண்ணங்களையும் நேர்மறையான சிந்தனைகளையும் உனக்குள்ள வச்சுக்கோ. நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் என் செல்வமே. எப்போவுமே கடந்து போன விஷயங்களையும் நடந்து முடிந்த விஷயங்களையும் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. கடந்த காலத்தை பற்றி கவலைப்படுறதும் எதிர்காலத்தை குறித்த பயமும் தான்
உன் நிம்மதியை இழக்கச் செய்கிறது. உன்னுடைய நிகழ்காலத்தில் நீ சரியான செயல்களை சரியான மனோபாவத்தோட நல்ல விதமாக யோசிக்க தெரிஞ்சு வச்சுக்கோ. அப்படி நீ நல்ல எண்ணங்களோடு நல்ல செயல்களை செய்யும்போது எதிர்காலம் தன்னைத்தானே சிறப்பாக வடிவமைச்சுக்கும். என்னை பரிபூரண சரணாகதி அடைந்த உனக்கு எந்த மனக்கவலையும் வேண்டாம். உனக்காக ஆறுதல் சொல்ல யாரும் இல்லையேன்னு வருத்தப்படாத. உன் மனதில் இருக்கும் கவலைகள் அனைத்தையும் போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தருவேன். யாருக்கும் தெரியாம நீ அழுது கொண்டிருப்பதும் நான் அறிவேன். என்னதான் நீ மற்றவங்களுக்கு ஓடி ஓடி உதவி செஞ்சாலும் கடைசியில் ஏமாற்றத்தை தானே பெறுகிறாய். என் அன்பு குழந்தையே, நீ கவலைப்படாத. உன்னுடைய நல்ல உள்ளத்துக்கு நீ நிச்சயம் சிறப்பாக இருப்ப. மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கும் நிலவு போல உன் துயரங்கள் அனைத்தும் விலகி ஓடும்போது நீ ஒளிர் நிலவாக பிரகாசமாக ஜொலிக்கும்படி இந்த முருகன் செய்வேன் என் செல்வமே. உன் வாழ்க்கை இப்படியே இருந்துருமோ நீ பயப்படாத. எதையும் மாத்துறதுக்கு எனக்கு ஒரு நொடி போதும். இத்தனை நாட்களாக என்னை நம்பி பிரார்த்தனை செய்த உனக்காக உன் வாழ்க்கையில் நான் நல்ல விஷயங்களை நடத்தி தரேன். நீ எப்போதும் எதையும் எதிர்கொள்ள தயாராக இரு. சில நேரங்களில் சில விஷயங்கள் தாமதமாகுதுன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குன்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக ஆழ்ந்த நம்பிக்கையோடு நீ இருக்க பழகு. எந்த விஷயமும் அதற்குரிய நேரத்தில் தான் சரியாக சிறப்பாக நடக்கும். உன் வாழ்க்கையிலையும் தெய்வீக நேரம்னு ஒன்று இருக்கு. அந்த நேரத்தில் அனைத்தையும் உனக்கு சிறப்பாக வெற்றிகரமாக நானே முடிச்சு கொடுத்துருவேன். உன் வாழ்க்கையில் நடக்கிற நல்ல விஷயங்களுக்காக எப்போதும் நன்றி சொல்ல பழகிக்கோ. ஏன்னா நன்றி உணர்வும் அடுத்தவங்களுக்கு நன்றி சொல்கிற பழக்கமும் உனக்குள்ளே இருக்கும்போது அது பல அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை உன்னை நோக்கி கொண்டு வரும். உன் வாழ்க்கையில் கிடைச்ச நல்ல விஷயங்களுக்காக நீ மனசார நன்றி சொல்லும்போது அது இன்னும் உன் வாழ்க்கையில் பல பொன்னான வாய்ப்புகளையும் அதிசயங்களையும் அடுத்தடுத்து கொண்டு வந்து சேர்க்கும். இப்போது நீ வாழக்கூடிய வாழ்க்கைங்கிறது பல பேருக்கு கனவான வாழ்க்கையாக, எதிர்பார்க்கும் வாழ்க்கையாக, கிடைக்கவே கிடைக்காத, நடக்கவே நடக்காத வாழ்க்கையாக தான் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருக்கும் போது, உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் இருக்கும்போது அதுக்காக நீ சந்தோஷப்படணும் தானே. உனக்கு மிக சுலபமாக கிடைக்கும் ஒரு பொருள் மற்றவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கிடைக்காததாக கனவாகவே இருக்குதுன்றதை புரிஞ்சிட்டு உனக்கு கிடைச்சிருக்க விஷயங்களுக்காக முதல்ல நன்றி சொல்ல பழகு. இல்லாததையே நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு இருக்காம இருப்பதை நினைத்து மகிழ்ச்சி கொள்ள மனநிறைவு கொள்ள தயாராக இருந்தீனா இல்லாததை நிச்சயம் உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். என்னையே நம்பி இருக்கும் முன்ன நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். என்னை தவிர உனக்கு வேற யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. உனக்கு உதவி செய்யவும் வேற யாரையும் உனக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். வெகுளியான அப்பாவி குழந்தையாக இருக்கும் உன்னை அள்ளி அரவணைச்சு உனக்கு வழிகாட்டி உன்னை நல்ல வழியில் கூட்டி செல்லும் தகப்பனாகவும் தாயாகவும் இந்த முருகன் எப்போதும் இருப்பேன். நீ எதிலும் உணர்ச்சி வசப்பட வேண்டாமேன் செல்வமே. உன் மனசில் இருக்க கவலைகள் என்னன்னு எனக்கு தெரியும். நீ கனவு கண்ட கற்பனைகளை எல்லாம் நனவாக்கி நல்ல விதத்தில் உன் வாழ்க்கையை நல்ல முறையில் அமைச்சு தரேன். நிச்சயம் உனக்கு சரியானது மட்டுமே நடந்து நீ சந்தோஷமாய் வாழும்படி நான் செய்கிறேன். நீ முயற்சி செய்த எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு காட்டுறேன். நீ ஒருபோதும் கோபம் அடையாதே. முடிஞ்ச அளவுக்கு மன அமைதி கொள். உனக்கு நிதானமும் பொறுமையும் தேவை. அவசரப்படுவது எல்லாமே எப்போதும் ஆபத்தை தான் கொண்டு வரும். அதனால் பொறுமையாக நிதானமாக கவனமாக யோசித்து பேசு. பேசும் வார்த்தைகளை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பயன்படுத்து. விண்ணிலிருந்து புறப்பட்ட அம்பு போல வார்த்தைகளையும் ஒரு முறை வாயிலிருந்து வெளியே விட்டுட்டினா மறுபடியும் அள்ளிக்கொள்ள முடியாது, மீண்டும் திரும்பாது என் செல்வமே. ஆனால் நீ சரியான வார்த்தைகளை பேசும்போது அது கண்டிப்பாக உனக்கான புண்ணியமாக உன்னை நோக்கி திரும்ப வந்து சேரும். எப்போதும் நிதானமாக கவனமாக யோசித்து பேசு. உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். நீ கோபப்பட்டு பேசுகிறதால பல விளைவுகள் பிரச்சனைகள் வந்து சேருங்கிறத புரிஞ்சுக்கோ. அவசரப்பட்டு பேசிட்டு அப்புறம் அவதிப்படக்கூடாது. அதனால் எப்போதும் நிதானமாறு. அதுதான் உனக்கான உயர்ந்த இடத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும். என்னை ஏன் படைச்ச முருகா, நான் எதுக்கு வாழணும்? என் வாழ்க்கையில் எதுக்கு இவ்வளவு சோதனைகளும் வேதனைகளும்? எனக்கு விடிவு காலமே வராதான நீரிடம் கேட்ட அத்தனை விஷயங்களையும் நான் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன். உன் கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி தரேன்.
போன பிறவிகளில் நீ செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றார் போல இந்த பிறவியில் நீ பல கஷ்டங்களை பட்டுட்ட. இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ உனக்கான நன்மைகளை தருவதற்கான உன் புண்ணியத்திற்கேற்ற பலனை அனுபவிப்பதற்கான காலமும் இப்போ வந்துருச்சு என் செல்வமே. அதனால தான் மின்னல் நொடியில் பல மாற்றங்களை உன் வாழ்க்கையில் நான் உருவாக்க போகிறேன். என்னை நாடி வந்த உனக்காக உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தரேன். நீ நம்பிக்கையோடு இருந்தீனா அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் உண்டாகும். உனக்கான வாழ்க்கையை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் இந்த முருகன் செய்ய போகிறேன். நீயே சற்றும் எதிர்பாராத நேரத்தில் மின்னல் போல அதிரடி மாற்றங்கள் நிகழ்ந்து நீ எதிர்பார்த்தது அனைத்தும் வெற்றிகரமாக உன் கைகளில் வந்து சேரப்போகுது. இது எப்படி நடந்தது நீயே ஆச்சரியப்பட்டு வியந்து வாய்ப்பிழந்து நிற்கும்படி நீ உன் வாழ்க்கையவே ஜெயிக்க போகிற. அடுத்தடுத்து பல வெற்றிகளையும் மாற்றங்களையும் திருப்பங்களையும் நீ உன் வாழ்க்கையில் எதிர்கொள்ளப் போகிறாய் என் செல்வமே.